புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா, ஏன்பா வேமா சூசோ இல்லாம இருக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயம் பாருங்க, உண்மையிலேயே அந்த வார்த்தைக்கு 100% கிடையாதுங்க. 10,000% எப்படி பொருந்தி போகுதுன்றதை ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடும். கறி இருக்கு இல்லைங்களா, கறி, கோழி கறியோ ஆட்டுக்கறியோ கிடையாதுங்க, அடுப்பு கறி. இந்த அடுப்பு கறி தமிழ்நாடு முழுக்க பாருங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போய் நிக்குது. எதுக்கு அடுப்பு கறி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுதுங்க? பயம்தான். வேற யாராவது வாங்கி முகத்துல பூசிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் பாருங்க அந்த அடுப்பு கறியை வாங்கி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணங்க? வாங்குற அடி தான் காரணம். அடினா நம்ம நினைக்கிற மாதிரி பிசிக்கலா விடுற அடி இல்லை, பிசிக்கலா வாங்குற அடி கிடையாது. ஆதாரத்தின் மூலமாக ஆதாரபூர்வமாக வாங்குற ஆதார அடி. அது என்ன மாதிரி அடின்றத இரண்டாம் கட்டமாக அடுத்து இந்த காணொலியில் பார்ப்போம். முதற்கட்டமாக ராஜ்மோகன் ஒரு மானஸ்தன் இருக்கார் இல்லைங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மாசகங்கள் தலைமறைவாயிடுவாரு. அந்த மாதிரி மானஸ்தன். அப்பேற்பட்ட மானஸ்தன் வாங்கிய முதல் அடியை முதற்கட்டமாக இப்ப நம்ம பார்த்துருவோம். அதாகப்பட்டது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான மானத்தை ஹோல்சேலா குத்தகைக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் உலக மகா மானஸ்தன் ஆகிய ராஜ்மோகன் மேடையில பேசி நிற்காரு. ஆக்ரோஷமா பொங்குறாரு திமுக ஆட்சிக்கு எதிராக. அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது அப்படி பேசினே இருக்கும்போது பாருங்க, ஒரு பெண்மணி தலையில் கையை வைத்துக் கொண்டு ரொம்ப டயர்டா வராங்க, சோர்வா வராங்க. மிகவும் சோர்வோடு சோகத்துடன் வந்து கொண்டிருக்கும் அந்த பெண்மணியை பார்த்து விட்டு ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? இவர் நமது டிவிகே கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி, திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அடித்து விட்டார்கள். ஐயோ, இது என்ன கொடுமை! பெண்களுக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாம போச்சே அப்படின்னு கதறோன்னு கதறினே இருக்காரு. இப்படி கதறினே இருக்கும்போது பாருங்க, அந்த அம்மா மேடை ஏறி மைக்க ராஜ்மோகன் கிட்ட இருந்து புடுங்கி பேச தொடங்குறாங்க. ராஜ்மோகன் வழி விடுறாரு. பேசட்டும். திமுக கட்சியினரால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பெண்மணி தான் தாங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை கொடுமையும் மக்கள் அறிய, ஊரறிய, உலகறிய எடுத்து சொல்லட்டோம்னு சொல்லி வழி விடுறாரு. வழி விட்டு மைக்க கொடுக்குறாரு. அந்த அம்மா பேசுறாங்க. அந்த அம்மா என்ன பேசினாங்கன்னு மட்டும் பாருங்க. இவர் நமது கட்சியின் பெண் நிர்வாகி, இவரை திமுகவினர் தாக்கிவிட்டனர் என்று மைக்கிலேயே பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். Everybody are beating me. No one is taking the complaint in T1 Pudur, T1 Ambattur. My parents are beating me. There is no safe. They will take me to Ainagar and they will make me injured. I don't want to be with my family. அந்த அம்மா டிகிரி ஹோல்டர், கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்களாம். கோல்டு மெடல் வாங்கினவங்க ஐடி ஊழியரா. குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைகளாம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறாங்களாம். இது சம்பந்தமாக புகார் கொடுக்க போனா புகாரை யாரும் வாங்க மாட்டாங்களாம். என் குடும்பத்துக்குள்ள எனக்கு சேஃபே கிடையாது, சேஃப்டியே கிடையாதுன்ட்டு அந்த அம்மா பேசினே இருக்கும்போது பாருங்க, ராஜ்மோகனோட முகத்தை மட்டும் பாருங்க, எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்ட்டு. என்னப்பா இது, இவங்க பெண் நிர்வாகி நம்ம சொன்னமே நம்ம கட்சியை சேர்ந்தவங்கன்ட்டு, நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அதுவும் திமுகவை சேர்ந்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னவே. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனையா, குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் போட்டு அடிச்சுன்னு இருக்காங்களாம். ஐயோ, வேற மாதிரி கதை மாறுதே, என்னப்பா இது, அவமானமா போச்சே. உடனடியாக பாருங்க, அந்த அம்மா பேசிட்டே இருக்கும்போது மைக்கை கட் பண்ண சொல்றாரு. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த தாவேகாவினர் உடனடியாக மைக்கின் மின் இணைப்பை துண்டித்தனர். இது எப்படி இருக்கு? அந்த பெண்மணி யார் என்றே ராஜ்மோகனுக்கு தெரியாது. முதல் முறையாக அப்பதான் பாக்குறாரு. அந்த இடத்துல வந்துனுங்கிறத பார்த்துட்டு, ஐயோகோ, திமுக கட்சியை சேர்ந்தவங்க எங்க பெண் நிர்வாகி அடித்து விட்டார்கள் வேமா சூசோ இல்லாம புலம்பினே மைக்க கொடுத்தவருக்கு வந்த அவமானம் பாத்தீங்களா? மைக்க வாங்கி பேசி கொண்டிருந்த அந்த பெண்மணியோட விஷயத்துல கன்க்ளூஷன் என்னவென்றால், அந்த அம்மா சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாம். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை பேச்சுவார்த்தை மூலம் ஆட்டோவில் ஏற்றிய போது அங்கிருந்த உறவினர்கள் அவருக்கு சற்று மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க போலீஸ்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுங்களாம் அந்த அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்ட்டு. அதற்கு பிறகுதான் பாருங்க, மேடையில் பேசி கொண்டிருந்த அவரை அங்கிருந்த பெண் காவலர்கள் அந்த பெண்மணியை சமாதானம் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் அதிகமாயிட்டு அந்த அம்மாவோட தாலியை கழட்டிடுறாங்க. நீண்ட நேரம் கழித்து சமாதானம் செய்து ஒரு வழியாக அந்த பெண்ணை காவல்துறை அதிகாரிகள் வெளியே கொண்டு போறாங்க. அந்த அம்மா யாருனே இவருக்கு தெரியல, அந்த அம்மாவோட பெயர் கூட தெரியல. முன்ன பின்ன அந்த அம்மாவை இதற்கு முன்பாக பார்த்ததே கிடையாது. கூட்டத்தில் வந்து கொண்டிருப்பவரை பார்த்து விட்டு திமுக கட்சியை சேர்ந்தவங்க நம்ம பெண் நிர்வாகி அடித்து விட்டார்கள்னு சொல்லி மைக்கை வேகமா கொடுத்தவர் பாருங்க, மூஞ்சில டன்னு கணக்கில் கரிய பூசிக்கின்னு மைக்கை ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு.
ஏன் இப்படி? ஏன் இப்படி? கொஞ்சமாவது உங்களுக்கு வேமா சூசோ இருக்கான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? பொய் 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 பொய். கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அந்த கட்சியோட தற்குறி தலைவன் விஜய் இருக்கார் இல்லைங்களா? அந்த விஜயில இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஏ டு செட்டு வாயை திறந்தாலே பொய் பொய் பொய்யை தாண்டி வேற எதுவுமே இல்லை அந்த கட்சியில. கொஞ்சமாவது அழுக்காகி போன நமது மூளையை அப்பப்போ மண்டைக்குள்ள இருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷா வாஷ் பண்ணி மண்டைக்குள்ள வச்சுட்டு அறிவு கண்ணை திறந்து பார்க்கணும். திமுக வெறி அப்படின்ற அந்த வெறி கண்ணை மூடி விட்டு நார்மலான கண்ணில் பார்க்கும்போது தெரியும், யாரோ ஒரு பெண்மணி வராங்க, சரி வரட்டுமே என்னன்னு கேட்போன்னு விசாரித்து விட்டு அதற்கு பிறகு பாருங்க கம்பி கட்டினா கூட பரவாயில்ல, எடுப்புல கடபாரியை கட்டினா எப்படியா? சரி, அப்ப அந்த பெண்மணி டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி இல்லை, இவங்க எங்க கட்சி நிர்வாகி தான் சொன்னது முதல் பொய். எங்க கட்சி நிர்வாகிய பெண்ணென்றும் பாராமல் திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னது ரெண்டாவது பொய். நான் சொன்னதுல எதுவுமே உண்மை இல்லைங்க. அவங்க எங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகியும் கிடையாது, திமுக கட்சியை சேர்ந்தவங்க அவங்கள போட்டு அடிக்கலைங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைங்க, தெரியாம சொல்லிட்டாங்க. நான் பகிரங்கமா பொய் பேசிய குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சமாவது வேமா சூசோவோடு மன்னிப்பு கேட்டுக்கணும் இல்லைங்களா? கேட்பாங்களா? அவங்க யாரு? எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க? தற்குறி 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 தற்குறி. அந்த ரக கூட்டத்தை சேர்ந்தவராக இருக்கும்போது எப்படிங்க மன்னிப்பு கேட்பாரு? அதற்கு மாறாக கூட்டத்தை அவசரமாக பட்ட அவமானத்தை துடைத்துக் கொள்வதற்காக வேற வழியே இல்லாம கூட்டத்தை அவசரமாக முடித்து கொண்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி எஸ்கேப் ஆகி கொண்டிருந்த ராஜ்மோகனை தடுத்து நிறுத்தி பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறாங்க. ஏன்பா உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகின்னு சொன்னீங்களேங்க, அது இல்லாம போச்சு. திமுக கட்சியை சேர்ந்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுவும் பொய்யா போச்சு. அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனையா, ஏன் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் பாருங்க வேமா சூசோ இல்லாம பார்ட் 2 கம்பியை கட்டினாரு. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்ட போலாம். விருகம்பாக்கத்துல திமுக கூட்டத்துல பணியில இருந்த ஒரு பெண் காவல் அதிகாரிக்கே பாலியல் செயல் நடந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு எங்க தைரியம் வருது? தப்பு பண்ணிட்டு தப்பித்து விடலாம், ஒரு திமுக தொடர்பு இருந்தா எத்தனை பெரிய தப்பு செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு மமதை, ஒரு அகந்தை, இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நெஞ்சம் அளிக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. தாய்மார்களாக நான் தெய்வமா நம்புறேன், அவங்க இந்த தேர்தலில் தகுந்த தீர்ப்பு தருவாங்க. கொஞ்சமாவது குற்ற உணர்வுன்னு இருக்குதுங்களா? பகிரங்கமா ஓப்பனா யாருன்னே தெரியாத பெண்மணியை பார்த்து நம்ம கட்சி நிர்வாகின்னு சொல்லிட்டோமே, அந்த அம்மாவை திமுக கட்சியை சேர்ந்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னமே, எல்லாமே பொய்யா போச்சு. கடைசியில் அந்த அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாங்களே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி பொய் சொன்னோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு அவருக்கு இருக்குதுங்களா? அதை விட்டு விருகம்பாக்கம் பிரச்சனை, கனிமொழி அவர்கள் நடந்த தவறுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. ராஜ்மோகன் சொன்ன அந்த சம்பவம் சம்பந்தமாக கனிமொழி அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. திமுக கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவங்க யாராவது இது வரைக்கும் செய்த தவறுகளுக்கோ தப்புக்கோ ஒரே ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டாங்க, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எப்படி சொல்லுவாங்க? 41 பேரை கொன்ன சமயத்திலேயே மாச கணக்குல தலைமுறை வாய்ந்தவங்க தானே இவங்கெல்லாம். கட்சியோட தலைவனான விஜயில இருந்து இன்றைக்கு வீராதி வீரன் சூராதி சோழனை போல கர்ஜித்து பொய்யை பேசிக் கொண்டிருக்கும் ராஜ்மோகன் உட்பட சம்பந்தமே இல்லாம தேடப்படும் குற்றவாளிகள் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, தேடப்படாத குற்றவாளி மாச கணக்குல மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாகி இருந்த இவரு பாருங்க. மக்கள் விரோத திமுக ஆட்சியை தயவு செய்து அகற்றுங்க. கட்சியோட ஆரம்பத்திலேயே பேசே அடிப்படையிலேயே பாருங்க பொய்யாலேயே கட்டமைக்கப்பட்ட இவங்க தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போறாங்களாம். தூக்கி நிறுத்துங்க தாராளமா, தமிழ்நாட்டை தாராளமா தூக்கி நிறுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, அதற்கு முன்பாக கொள்கை எதிரின்னு ஊரை ஏமாத்தி நிற்கீங்க இல்லைங்களா? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சாக செயல்பட்டு கொண்டு அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை குறித்த சிபிஐ ரிப்போர்ட் வந்திருக்கு. சொன்னோம் இல்லைங்களா? 2ஆம் கட்டமாக அடுப்பு கறியை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகினாங்களே, அந்த குரூப்பை குறித்த சிபிஐ ரிப்போர்ட். தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி மாணவி லாவண்யா, அந்த மரணத்தை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு காரணம் அந்த மாணவி மரணத்தை வைத்து தமிழ்நாட்டில் மதக்கலவரம் செய்வதற்கு செய்த முயற்சி. 1 2 எக்கச்சக்கமான முயற்சி பண்ணாங்க மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு. விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவி லாவண்யா தானாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை, தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார். அந்த தூண்டப்பட்டதற்கு பின்னணியில் இருப்பது கட்டாய மதமாற்றம். மைக்கேல்பட்டியில் அமைந்துள்ள தூய இருதய மேல்நிலை பள்ளி என்கின்ற ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவியை அங்கிருப்பவர்கள் கட்டாயமாக கிறிஸ்துவ மதத்திற்கு மாற சொல்லி வற்புறுத்துறாங்க. மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தி துன்புறுத்தியதை அடுத்துதான் அந்த மாணவி லாவண்யா என்பவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்தார். விஷமருந்திய அந்த மாணவிக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து உயிரை காப்பாற்றுவதற்கு போராடுறாங்க மருத்துவர்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த மாணவி லாவண்யா என்பவர் இறந்து விடுகிறார். இறப்பதற்கு முன்பாக மரணப்படுக்கையில் உயிர் போராடி கொண்டிருந்த அந்த தருவாயில் தற்குறிமலையும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களும் பாருங்க வீடியோ எடுத்து இவர்களுக்கு தேவைப்படுகின்ற வகையான கான்டெக்ஸ்டை உருவாக்குவதற்கு கட்டு பேஸ்ட் காப்பி எத்தனை இடத்துல கட் பண்ணி மதம் மாற்றம் பண்ண முயற்சி பண்ணாங்களா? ஆமா, கட்டாய மதம் மாற்றம் பண்ணதான் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க.
முயற்சி பண்ணி பல முறை வீடியோ எடுத்து வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்கள்ல பாருங்க தற்கொலை மேல போஸ்ட் பண்றாரு. அந்த மாணவியோட ஃபேஸை பிளர் பண்ணாம கூட. அதை அடுத்து அந்த லாவண்யா என்கின்ற மாணவி இறந்து விடுகிறார். அந்த மரணத்தை வைத்துதான் பாருங்க தமிழ்நாட்டில் கட்டாய மத மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு திமுக ஆட்சி தான் மிக 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 முக்கியமான மூல காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மிஷினரிக்கு இந்த திமுக கட்சி தான் பாருங்க இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. மதம் மாற்றுவதற்கு லைசன்ஸே கொடுத்துனுக்குறாங்கன்ட்டு எந்த அளவுக்கு மேக்சிமம் அமைதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது இதை வைத்து மத கலவரத்தை தூண்டுவதற்கு மேக்சிமம் முயற்சி பண்றாரு பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி தற்கொலை அன்கோ. கட்டாய மத மாற்றம் தான் இதற்கு காரணம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் புண்ணாக்குன்ட்டு உருண்டு பார்த்தாரு. அந்த உண்ணாவிரதத்தில் எப்பேற்பட்ட கேலி கூத்தெல்லாம் நடந்தது என்று ஏற்கனவே அந்த காணொலியை பதிவிட்டு இருந்தா. இருந்தாலும் ட்ரை பண்ணாரு, மேக்சிமம் ட்ரை பண்ணாரு. அதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. ஆஹா, சிபிஐ கைக்கு போச்சு இந்த வழக்கு. இப்ப பாருங்க திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் கட்டாய மத மாற்றத்தை எப்படி வெளியே கொண்டு வராங்க பாருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்துச்சு ரிப்போர்ட் சிபிஐ ரிப்போர்ட். 2022 ஆண்டில் நடந்த சம்பவத்தை குறித்த முழு விசாரணை ரிப்போர்ட் பாருங்க இன்றைய தினம் சிபிஐ கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த வழக்கில் கட்டாய மத மாற்றம் இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அப்ப தற்கொலை மேல தான் ஜெயிச்சிட்டாரா? அவர் சொன்னதான் உண்மையா? இருக்குன்னு நினைச்சிருந்தவங்க எல்லாரும் சொன்னது பொய். மாணவி லாவண்யாவோட மரணத்தின் பின்னணியில் இருப்பது கட்டாய மத மாற்றம் சொன்னது அனைத்தும் பொய். அதை போல எந்த ஒரு கட்டாய மத மாற்றம் இல்லவே இல்லை. இறந்து போன மாணவி இறப்பதற்கு முன்பாக கொடுத்த மரண வாக்குமூல வீடியோவில் எந்த இடத்திலும் கட்டாய மத மாற்றம் செய்தார்கள் என்று அந்த மாணவி கூறவில்லை. சரி, இந்த மாணவிக்கு கட்டாய மத மாற்றம் செய்யவில்லை. அந்த தூய இருதய மேல்நிலை கிறிஸ்துவ பள்ளியில் இதற்கு முன்பாக படித்த மாணவர்கள் எவ்வளவு பேர் மதமாற்றம் செய்தார்கள் அந்த பட்டியலை எடுக்கலாம்னு சொல்லி சிபிஐ எடுக்கிறாங்க. சிபிஐ பாருங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்த பிறகுதான் பாருங்க அடுத்த கட்ட உண்மை வெளியில் வருகிறது. அந்த பள்ளியில் படித்து முடித்து வெளியேறிய மாணவர்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க வெரிஃபை பண்றாங்க. அந்த ஸ்கூலுக்கு வரும்போது எந்த மதத்துல வந்தாங்களோ படிச்சு முடிச்சுட்டு வெளியே போகும்போதும் அதே மதத்தில் தான் போறாங்க. அந்த பள்ளியில் படித்து முடித்து வெளியேறிய மாணவர்களோட சர்டிபிகேட் கிளியராக காட்டி கொடுத்து விட்டது. அவர்கள் அனைவரும் கூட யாரும் மதம் மாறவில்லை என்கின்ற உண்மையை சிபிஐயோட அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வந்த உண்மைகள் என்னவென்றால் இதுதான் மிக மிக முக்கியமான கட்டம். இந்த உண்மை வெளிவந்த பிறகுதான் இன்றைய தினம் வெளிவந்த பிறகுதான் பாருங்க டன்னு கணக்குல வேற யாராவது வாங்கி பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டத்தின் முகத்துல கரிய பூசிட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அவங்களே கரியை வாங்கி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக்கிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? பாடியை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே அந்த இறந்து போன மாணவியின் உடலை லாவண்யாவோட தந்தையும் அந்த சித்தியும் அதற்கு பின்னணியில் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் அது பிஸ்கேஜேபி கட்சியோட தற்கொலை மலையோட தூண்டுதல். நாங்க சொல்லுங்க, சிபிஐ ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இறந்து போன லாவண்யாவின் உடலை அவரது தந்தையும் சித்தியும் வாங்க மறுத்ததற்கு காரணம் அதன் பின்னணியில் இருப்பது பிஸ்கேஜேபி கட்சியோட தலைவர்களின் தூண்டுதல் தான் என்று. பிஸ்கேஜேபி கட்சியோட தலைவர் தான் அந்த லாவண்யாவின் தந்தையும் சித்தியையும் தூண்டிவிட்டு நிர்பந்தப்படுத்தி மாணவியின் உடலை வாங்காதீங்க போராட்டத்தில் ஈடுபடுங்கன்னு தூண்டி விட்டு இருக்காரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பிஸ்கேஜேபி கட்சியோட தலைவர்கள் தூண்டி விட்டதன் அடிப்படையில் தான் பாருங்க லாவண்யாவோட தந்தையும் சித்தியும் உடலை வாங்க மாட்டோம் என்று போராட்டம் செய்ய தொடங்கினார்கள் என்பதையும் சிபிஐ ரிப்போர்ட்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ இந்த விசாரணையை ஒட்டுமொத்தமாக முடித்து இன்றைய தினம் சிபிஐ கொடுத்த கன்க்ளூஷன் என்னவென்றால் இதற்கு பின்னணியில் இருப்பது கட்டாய மத மாற்றம் இல்லை, பிஸ்கேஜேபி கட்சியோட தலைவர்களின் சதிதான் என்று. மேலும் மாணவி லாவண்யாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது அந்த விடுதியோட காப்பாளரான சகாய மேரி என்பவர் என்பதையும் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சகாய மேரி கட்டாய மத மாற்றம் தான். அப்போ இல்லைன்னு சொல்றாங்களே, கட்டாய மத மாற்றம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துவது. அந்த உண்மையை பாருங்க சிபிஐ விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த மாணவி மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த விடுதியோட காப்பாளரான சகாய மேரி என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சிபிஐ விசாரணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ தஞ்சாவூர் மைக்கேல்பட்டி மாணவி லாவண்யாவின் மரணத்தின் பின்னணியில் இருப்பது கட்டாய மதமாற்றம் இல்லை என்கின்ற ஒரு இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ இன்றைய தினம் சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்குல உண்மை வெளிவந்த பிறகு இந்நேரம் தற்கொலை மலையை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக அவர் தூண்டி விட்டுருக்காரு. அமைதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் எப்படியாவது மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சதி செஞ்சிருக்காரு. இறந்து போன மாணவியின் உடலை வாங்கக்கூடாது, போராட்டம் பண்ணுங்க, கட்டாய மதமாற்றம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு பொய் சொல்லி அந்த மாணவியின் தந்தையையும் சித்தியையும் தூண்டி விட்டுருக்காரு. இதற்கு முழுக்க 2 காரணங்கள். ஒன்று, திமுக ஆட்சி தான் காரணம். கிறிஸ்துவர்களுக்கு அதிகப்படியான சப்போர்ட் பண்ற ஆட்சி. காவல்துறையில் இருப்பது அதிக சதவீதத்தில் இருக்கிற கிறிஸ்துவ அதிகாரிகள். சோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான்
கிறிஸ்தவ மதத்தை வளர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் சதி பண்றாங்கன்ட்டு எப்பேற்பட்ட குற்றச்சாட்டை வைத்தாரு. இப்ப எப்படிங்க விசாரித்தது? தமிழ்நாடு அதிகாரிகள் கிடையாது, தமிழ்நாட்டோட எஸ்ஐடி கிடையாது, தமிழ்நாடு காவல்துறை கிடையாது, சிபிசிஐடி கிடையாது, சிபிஐ விசாரித்து ஒட்டுமொத்தமான ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணியில் பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்வதை போல எதுவுமே கிடையாது என்று இப்ப இந்த சிபிஐ கிட்ட இருந்து அறிக்கை வந்த பிறகு இந்நேரம் தற்கொலை கைதாயிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அறிக்கை கொடுத்திருப்பது சிபிஐங்க. டெல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் கிடையாது, எல்லாமே டெல்லியில இருந்து வந்த அதிகாரிகள் தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்ப இதை போன்ற ஒரு அறிக்கை வந்த பிறகு தற்கொலை இந்நேரம் மன்னிப்பாவது கேட்டிருக்கணும் இல்லைங்களா? கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாது. ஏனென்றால் வேமா சூசோ இருக்கிறவங்க, வேமா சூசோவோடு வாழறவங்க பாருங்க, ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டாலோ பொய் சொல்லிட்டாலோ மன்னிப்பு கேட்டுருவாங்க மானத்தோட. நம்ம எப்படிங்க எதுவுமே இல்லாதவங்க வேமா சூசோ, வெட்கம் மானம் சூடு சொரணை, இதுக்கெல்லாம் பாருங்க வார்த்தைக்கே, இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம்னா என்னன்னு தெரியாம எப்படியாவது தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படிங்க மன்னிப்பு கேட்பாங்க? சரி, மன்னிப்பு இருக்கட்டும். இப்போ கொள்கை எதிரின்ட்டு ஊரை ஏமாத்தின்னு தெரிஞ்சுனுக்காரு. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஒரு பிரான்ச்சாக டிவிகே கட்சி இயங்கி கொண்டிருக்குது இல்லைங்களா தமிழ்நாட்டில். அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சோட தலைவரான விஜய் என் கட்சியோட கொள்கை எதிரின்ட்டு இல்ல நம்ம சொல்லக்கூடாது, அவரே சொல்லட்டும். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் ஆக்ரோஷமா ஒரே ஒரு தடவை சொன்னாரு. சொன்னதோட பாருங்க மூட்டை கட்டிட்டாரு கொள்கை எதிரிய. இப்ப அந்த மாதிரி கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. நயினார் நாகேந்திரன் திரிஷாவை இழுத்து பேசினார் இல்லைங்களா? அப்பவாவது கொள்கை எதிரி எதிர்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லி அவருக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்கலாமே. முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும், திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். புகார்லாம் கொடுத்துருக்கலாமே, வழக்கெல்லாம் போட்டிருக்கலாமே சுப்ரீம் கோர்ட்ல. தமிழ்நாட்டை விடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் நீதிபதிகள் யாருமே சரி கிடையாதுங்க. நமக்கெல்லாம் டெல்லியில தானே வரணும். டெல்லியில போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸாவது போட்டிருக்கலாம். கொள்கை எதிரி எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய சான்ஸ் கிடைச்சதுன்ட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலங்க. அப்புறம் எப்படி புகார் வழக்கெல்லாம் போவாங்க? சரி, அதுக்காக கூட போட்டோம், பரவாயில்ல. இப்ப பாருங்க கொள்கை எதிரி எதிர்ப்பதற்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சிபிஐ ரிப்போர்ட், மாணவி லாவண்யா மரணத்திற்கு பின்னணியில் இருப்பது கட்டாய மதமாற்றம் கிடையாதுங்க, அதற்கு பின்னணியில் இருப்பது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தலைவர்கள் தான், தற்கொலை மலைதான் ஒரு ரிப்போர்ட். சிபிஐயே டெல்லியே ரிப்போர்ட் கொடுத்த பிறகு ஏன் இன்னும் அமைதியாகிறீங்க? கொள்கை எதிரி எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியதானே, அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? என்னையா இது, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு கிடையாது, எல்லாரும் அவங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலம். இது என்னோட வீடு, 8 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னோட வீடு, 8 கோடி மக்கள் வீட்டையும் நான் வாழ்ந்துருக்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு என்னோட வீடு, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிருக்கிறேன். அந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செஞ்ச அந்த முயற்சியை குறித்த ஒட்டுமொத்தமான ரிப்போர்ட் வந்ததை அடுத்து கொள்கை எதிரின்னு சொல்லின்னு ஊரை ஏமாத்தினுக்கிற விஜய் இந்த சிபிஐ ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா தஞ்சாவூர் மாணவி விஷயத்துல, இப்போ குரல் கொடுங்க, கொள்கை எதிரி எதிர்த்து பேசுங்க. ஒரே ஒரு கண்டன வரி ஏதாவது ஒன்று பதிவு பண்ணுங்க பார்க்கலாம். பதிவு பண்ணவே முடியாது, பதிவு பண்ண மாட்டார். ஏனென்றால் கொள்கை எதிரின்னு சும்மா பிலாப்பிக்காக இவர்களுக்குள்ள பேசி வைத்து ஆடிக்கொண்டிருக்கும் நாடகம். மத்திய அரசோட பட்ஜெட்டை குறித்து ஒரே ஒரு வார்த்தை பேசினாரா? இதே பாருங்க, தமிழ்நாடு அரசு அறிவித்த 5000 ரூபாயை பேங்க்ல போயிட்டு சேர்தோ இல்லையோ அறிவிப்பு வந்த கையோட வேகமா நீளமா ஒரு பதிவு பண்றாரு. அரசியல் எதிரின்னு சொன்ன அந்த அரசியல் எதிரி மீது இருக்கும் அந்த வேகம் ஏன் கொள்கை எதிரி மீது கிடையாதுங்க? கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கொள்கையை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை இது வரைக்கும் எதிர்த்து பேசியிருக்காரா? குரல் கொடுத்திருக்காரா? வாய்ஸ் எழுப்பியிருக்காரா? பேச மாட்டோமே. எப்படிங்க பேசுவாருங்க? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் டிவிகே கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லிதான், அவங்களோட உருவாக்கம் தான் பாருங்க டிவிகே கட்சி. விஜயோட கட்சியை நிர்வாகம் செய்வதற்கு வருகின்ற ஃபண்ட்ஸ்ல இருந்து விஜய் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை அடங்கிய ஸ்கிரிப்ட் வரைக்கும் டெல்லியில இருந்து வருதுங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட உருவாக்கம். பின்ன கூட்டம்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி போடுறாரு, விஜய் செலவு பண்றாரா? பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல கஞ்சத்தனமாக நடக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா, எச்சில் கையால் கூட காக்காயை விரட்டாதவன் பாவன்னு சொல்லி. அந்த வார்த்தை விஜய்க்கு பொருந்தும். அவர் வீட்டு வாசல்ல ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்க மாட்டாருங்க. அப்பேற்பட்ட உலகமாக கஞ்சனாக இருக்கிற மிஸ்டர் விஜய் அவர் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடுலாம் நடத்த போறாரா? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஃபண்ட்ஸுங்க அதெல்லாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை உடைக்கிற வேலையை தான் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்லல, பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. அவர் நமது நண்பர், எதிரி அல்ல. அவரை குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது. இந்த தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக இருப்பார் அவரு. விஜய் சிஎம் கிடையாது, வருங்கால சிஎம்லாம் கிடையாது, அவர் ஜெயிக்கலாம் மாட்டாரு. அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு, ஓட்டை உடைக்கிற ஸ்பாய்லரா இருப்பாரு. நம்மளால இறக்கி விடப்பட்ட ஸ்பாய்லர்னு நாங்க சொல்லலங்க, பியூஷ் கோயல் சொல்லிட்டு போனாரு. ஏன் விஜய் ஒரே ஒரு குரல் கொடுத்துருக்க வேண்டியதானே? நான் ஆட்சிக்கு வந்தால் வருவோம்,
நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் நாங்க தான் 2026 சிஎம் ஆகுவோம், அந்த சீட்ல போயிட்டு உட்காருவோம்னு கனவு கண்டு கொண்டிருக்கும் விஜயை குறித்த பியூஷ் கோயல் சொல்றாரு, அவர் ஒரு ஸ்பாய்லர், அவர் சிஎம்லாம் கிடையாதுங்க, ஓட்ட உடைக்கிறவரா தான் இருப்பார்னு சொல்லி. ஏன் விஜய் ஒரே ஒரு வார்த்தை குரல் கொடுத்துருக்க வேண்டியதானே? என்ன பாருங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்களேன்ட்டு அமித்ஷா அவர்களை குறித்து மேடையில பாருங்க முதல்வர் அவர்கள் சொன்னதற்கு அமித்ஷா அவர்களுக்கு பதிலாக விஜய் வாய்ஸ் கொடுத்தாரு அவர்களுக்காக. நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லியை குறிப்பிட்டு பேசினாரு. இப்ப நடந்த கூட்டத்துல சேலத்துல அதுக்கும் பாருங்க அவர் தான் பதில் கொடுக்குறாரு. பிஸ்கேஜேபி கட்சிக்கு பதிலாக டெல்லிக்கு ஆதரவாக. தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன் அப்படி அமித்ஷா அவர்களை குறிப்பிட்டு என் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது? டெல்லியை குறிப்பிட்டு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னா நீங்க ஏன் கதறீங்க? சரி கதறுங்க. அதே கதறல் வரிசையில பியூஷ் கோயல் என்னை பார்த்து ஸ்பாய்லர்னு சொல்றாரு. யாரை பார்த்து ஸ்பாய்லர்னு சொல்றேன்? நான் யார் தெரியுமா? 8 கோடி மக்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வருங்கால ஃபியூச்சர் சிஎம் நானு. ஃபியூச்சர் சிஎம் ஆக இருக்கிற என்ன பார்த்து ஸ்பாய்லர் நான் சொல்றேன். பியூஷ் கோயல், who are you? உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பாக்கீங்களா நான் யாருன்னு காட்டுறேன். 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவீங்கன்ட்டு அந்த கதற வரிசையில பியூஷ் கோயல் அவர்கள் சொன்ன அந்த ஸ்பாய்லரை குறித்தும் கதறி இருக்க வேண்டியதானங்க. பிஸ்கேஜேபி கட்சியினுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காருங்க. டெல்லியில உட்காந்து சொல்லல, தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பவர் தான் பாருங்க 2026 ஆண்டு தேர்தல்ல. சோ அவர் நமது எதிரி கிடையாது, நண்பர், நமக்காக இருக்கிற ஸ்பாய்லர். அவரு திமுகவுக்கு விழுகின்ற ஓட்டை எப்படியாவது உடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்னு தமிழ்நாட்டுக்கு வந்து சொன்ன பியூஷ் கோயல் அவர்களை குறித்து ஒரே ஒரு வார்த்தை பதிலடி விஜய் ஏன் கொடுக்கல? அப்ப தேர்தல் இல்லைங்களா? ஊரை ஏமாத்தத்துக்காக பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக சும்மா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட உருவாக்கமாகவும் பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் டிவிகே கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியோட குரலாகத்தான் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. அப்படி இருக்கும்போது ஸ்பாய்லர்னு சொன்ன அந்த விஷயத்துக்கே குரல் கொடுக்காத போது இந்த சிபிஐ ரிப்போர்ட்டுக்கு எப்படி குரல் கொடுப்பாருங்க? அவங்க எஜமான காட்டி கொடுப்பாரா? குரல் கொடுத்து மாட்டவே மாட்டார். ஏன்னா பாருங்க, அடுத்த வரிசையில சிபிஐ வழக்கோட இறுதி விசாரணை வரிசையில விஜய் தான் இருக்காரு. கரூர் சம்பவத்துல மாணவி லாவண்யா மரணத்திற்கு பின்னணியில் இருப்பது கட்டாய மத மாற்றம்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஐ பாருங்க டன்னு கணக்கில் கரிய பூச்சிட்டாங்க, இறுதி அறிக்கையை கொடுத்து விட்டு கட்டாய மத மாற்றம் இல்லை என்று. அதற்கு அடுத்த வரிசையில பாருங்க கரூர் சதி சதி சதின்னு சொன்னாங்க. அந்த கடைசியில் பாருங்க சதி வேற யாரும் கிடையாதுங்க, விஜய் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வரும். அப்படி வந்து விழுற அந்த இறுதி அறிக்கைக்கு பிறகு எந்திரிக்கவே முடியாத உலக மகா பள்ளத்துல போயிட்டு விஜய் விழப்போறாரு. இதை ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பார்க்கத்தான் போகிறது. அதுக்காக தான் பாருங்க கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரியோட கொள்கை எதிர்த்து ஒரே ஒரு குரல் கூட கொடுக்கவே மாட்டாது. அப்படிலாம் கிடையாதுங்க. கரூரில் நடந்தது சதிதான்ட்டு இந்த நிமிஷம் மட்டும் ஊட்டின்னு இருந்தீங்கன்னா இப்போ சிபிஐயோட இறுதி அறிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம என்ன 1940 வாழ்ந்துருக்கிறோம், இல்ல 1820 வாழ்ந்துருக்கிறோமா? 2026 இன்டர்நெட் உலகம், மீடியா காலம், எங்க திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் எல்லார்கிட்டும் மொபைல் போன். ஏன் விஜயோட வாகனத்தை சுத்தியே பொருத்தப்பட்ட சிசிடிவி, அதுல பதிவான ஏதாவது ஒரு ஆதாரத்தை இந்நேரம் பாருங்க, ஒருவேளை சதி இருந்தால், சதி நடந்திருந்தால், அந்த சிசிடிவியில ஆதாரம் பதிவாகி இருந்தால் எவ்வளவு பெருமை தட்டின்னு பாரு, பெருமை பேசின்னு பாரு, காலர் தூக்கி விட்டு பாரு, சிரிச்சின்னு இருப்பாரு. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமையே சிஎம் சார் பழி வாங்காதீங்கன்னாரு. ஒருவேளை ஆதாரம் சிக்கி இருந்தா இந்நேரம் பாருங்க காலியா நடந்துட்டு இருப்பாரு, கை வழியா நடந்துட்டு இருப்பாரு. சொன்னனே கேட்டீங்களா நம்பினீங்களா? எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து அள்ளு இல்லாம போயிட்டு எப்படியாவது என் கட்சியை ஒழித்து கட்டுவதற்காக திமுக செஞ்ச சதிதான், இந்தாங்க பாத்துக்கோங்க ஆதாரம்ட்டு. ஒருவேளை உண்மையில் சதி இருந்து அதற்குண்டான ஆதாரம் இருந்தால் இந்நேரம் கொடுத்துட்டு கதைந்திருக்க மாட்டாரா? சோ இதற்கு பின்னணியில் சதி எதுவுமே இல்லைங்க. விஜய் மற்றும் விஜயோட கூட்டம் செய்த தற்குறித்தனம் தான் என்கின்ற உண்மை பாருங்க. அடுத்த கட்டமாக இந்த கரூர் வழக்கோட விசாரணை இறுதி அறிக்கை வரும்போது வந்து விழும்போது அப்ப விஜய் எந்த மொழியில் கதறாருன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சிபிஐ வழக்கு சம்பந்தமாகவும் பூசிக்கொண்ட கரி சம்பந்தமாகவும் மிக மிக முக்கியமாக இந்த ராஜ்மோகன் ஒரு மானஸ்தர் இருக்கார் இல்லைங்களா, அந்த மானஸ்தனை குறித்த கருத்துக்களை தவறாம நீங்க பதிவு பண்ண வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.